அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம லெஹங்கா எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து சில்க் கிளாத் எடுத்திருக்கோம், பட்டில் சில்க் கிளாத் எடுத்திருக்கோம். அதுக்கு வைக்க லைனிங் வந்து காட்டனில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 2 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். இன்ஸ்கர்ட் கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு 2 மீட்டர் போதுமானது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த லைனிங் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி விரித்து விட்டு எங்கேயும் சுருக்கங்கள் இருக்கா எப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம விரித்து விட்டுருவோம். ஓகேங்களா? விரித்து எல்லாம் கிளியராக விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கிளாத்தை வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது இல்லையா, அதை நம்ம லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டதுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹைட்டு வந்து நம்மளுக்கு 37 வருது. ஸோ அந்த 37 ஹைட்டுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை லைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை லைன் போட்டுட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த 37க்கு இப்போ நம்ம லைன் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம லைன் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டதுக்கு அப்புறமா ஹிப் சைஸு, அதாவது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வருதுன்ட்டு பார்க்கலாம். 4 ஃபோல்டிங்காக இருக்குது இல்லையா, ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இப்போ 36 சைஸை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணணும்னா எவ்வளோ வரும், டபுளாக பண்ணையில் 18 வருது. ஓகேங்களா? 18 வருது. அந்த 18ஐ நம்ம 3ஆக ஃபோல்டு பண்ணுறோம். 3ஆக ஃபோல்டு பண்ணையில் 6 வருது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு 6 வருது. 6 வந்ததில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 6.5 வைக்கிறோம். ஓகேங்களா? 6.5 வைக்கிறோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் அங்கே வச்சிட்டதுக்கப்புறமா மேலே ஃபர்ஸ்ட்டு அந்த சைடில் வச்சுட்டு அடுத்தது கீழே பாட்டம் சைடில் இந்த சைட்லேருந்து அதே 6.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டிச்சிங்க்கு சேர்த்த மாதிரி மெஷர்மெண்ட் 6.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக. இப்போ நம்ம அந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு க்ராஸிங்காக லைன் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லைனில் இருந்து நம்ம இப்போ இங்கே க்ராஸிங்காக ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க லைனிங்க்கு. இப்போ வந்து உள்ள லைனிங் கிளாத்துக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே லைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த சைடில் லைன் போட்டிருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருக்கா நான் வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சதுதான் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எனக்கு கொடுத்துருங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எல்லாமே கரெக்டாக இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிராஸிங்காக மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஒரு லைன்ஸு இப்போ நம்ம கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அதை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்ததே இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதை நான் விரிச்சு காமிக்கிறேன். எப்படி நம்மளுக்கு ஜாயின் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்ததுமே இதில் வந்து ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 4 பீஸாக வரும். இதில் சைடில் வந்து நம்மளுக்கு டபுள் பீஸ் தான் வரும். ஓகேங்களா? இது சிங்கிள் பீஸ் தான் கணக்கில் வரும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் பீஸ் இது சென்டரில் நம்ம வச்சுட்டு அடுத்த சைடில் நம்ம 4 பீஸ் எடுத்தோம் பாருங்கள். அதில் இருக்கிற அந்த 2 பீஸை வந்து ஃபர்ஸ்ட் சைடும் செகண்ட் சைடும் அந்த 2 சைட்லேயும் கார்னரில் நம்ம 2 சைடு கார்னரில் வச்சு அட்டாச் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த இது ஒன்று அட்டாச் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி அடுத்த பீஸு அந்த சைடில் ஒன்று வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்காக முன்னாடி மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சிட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு லைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ லைனிங் முடிஞ்சதும் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை எப்படி நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணி நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த கிளாத்து மெயின் கிளாத்தை நம்ம எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ விரித்து விட்டுட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து சுருக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா
நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ரொம்ப இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதை நீங்கள் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட ஈஸியாக இருக்கும் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு ஹைட்டை செக் பண்ணி பார்த்துக்குருவோம். பார்த்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா இப்போ நம்ம அயன் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணி வைக்கலாம். 4ஆக இப்போ ஃபோல்டு பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? கட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ மெஷர் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து இப்போ இது வந்து 38க்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சும்மா 1 இன்ச்சஸ் 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் தான் லைனிங்கில் குறைச்சிருப்போம். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம இந்த லைனிங் மெயின் கிளாத்தில் லைன் போட்டதை இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அதை கட் பண்ணி லைன் போட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் உள்ளே எதுவும் துணிங்க சுருக்கம் இல்லாத அளவுக்கு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஃபுல் கிளாத்தையும் நம்ம விரித்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம பின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பின் எடுத்துக்கிட்டு இப்படியே நீங்கள் ஃபுல் கிளாத்தையும் ஃபோல்டு பண்ணணும். புரிஞ்சதுங்களா? இப்போ இது வந்து லென்த்து வந்து எவ்வளவு இருக்குன்ட்டு இது பண்ண நீங்களாம் உங்களுக்கு 1 இன்ச்சஸ்லேருந்து இல்லை 2 இன்ச்சஸ்லேருந்து இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து செக் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கா இல்லைனா எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எந்த சைட்லேயாவது எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரியே நம்ம ஒரு ஃப்ளீட்ஸாக நம்ம இப்போ எடுத்து இப்படியே பின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? எந்த ஒரு அவசரமும் இல்லை, பொறுமையாகவே நிதானமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். இதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை எதுவும் கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மெத்தட்லேயே நீங்கள் பாவாடைங்களும் தைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டிங் பண்ணி கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இப்படி, அதாவது கிளாத் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டைலரிங் இந்த மாதிரி யாருக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில், ஃப்ரெண்ட்ஸுங்களில் அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வச்சுருந்தோம் இல்லையா, பின் பண்ணி இதை மெஷர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ அதில் எந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் கொஞ்சம் இதாக தெரியுதுன்னு பார்த்துட்டு அதை எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைனிங் வந்து நம்ம இன்ஸ்கட் மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அந்த இதில் இப்போ சென்டரில் வந்து நம்மளுக்கு சென்டர் பீஸும் ஒன்று இருக்கும். அடுத்தது கார்னரில் 4 பீஸ் வரும்னு சொல்லி கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த 4 பீஸில் இப்போ ஒரு பீஸை எடுத்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணுறப்போ கிராஸ் பீஸுமாக தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாத்து பாருங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த சின்ன பீஸ், அந்த பீஸை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ மாற்றி ஸ்டிச் பண்ணிட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டையும் கிராஸ் பீஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக தெரியும், உங்களுக்கு அந்த அகலம் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த அகலம் கிடைக்கிறதுக்காக தான். ஸோ அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் கிளியராக பார்த்து பொறுமையாக தையல் போடுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு கூட பின் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணையிலே இதுவும் பாருங்கள் கிராஸ் பீஸ் தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ சென்டரில் பாருங்கள் அந்த நடு பீஸு இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி இப்போ ஒரு பீஸை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். சென்டர் பீஸில் வந்து அதில் இருந்து இன்னொரு பீஸையும் நம்ம
ஓரத்தில் 4 பீஸில் இப்போ 2 பீஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 2 பீஸ் இருக்குது. அதில் சிங்கிள் பீஸ் இந்த சைடில் ஒன்று ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பண்ணிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இதுவும் கிராஸ் சைடில் தான் நம்ம கிராஸ் பீஸை தான் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பேசிக் டைலரிங் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த இதில் வர்றது தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இதில் தான் இப்போ நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இதுவும் வந்து இன்ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் உள்ள ஸ்டிச்சிங் தான் இப்போ நம்ம வந்து உள்ள லைனிங்கில் லெஹங்காவில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும் நடக்கிறதுக்கு. ஒரே பீஸ்லேயே நம்ம எடுத்து லைன்ஸ் கொடுத்தோம்னா நடக்கக்குள்ள கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி தடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு கட்டிங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரே தையல் போடாமல் இதை வந்து இன்னொரு முறை தைச்சதில் இன்னொரு தடவை தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ டபுள் ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை நம்ம எடுத்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு க்ராசிங் கிடைக்காது. அதனால தான் நம்மளுக்கு இந்த கிளாத் நீங்கள் தையல் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபியூஷன் இருந்தால் பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடலாம். அது வந்து சலிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு நீங்கள் பின் போட்டு தையல் பழகுங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு பின் போட்டு பண்ணணுமான்னு தான் தோணும். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கணும்னா பின் பண்ணி தைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம தையல் போட்டுட்டோம். லைனிங்க்கு மொத்தம் 6 பீஸை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே பாட்டம் சைடு வருது இல்லையா, அதை நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கீழே பாட்டமில் ஃபோல்டு பண்ணி மடித்து தையல் போட்டுக்கிட்டு வரோம். இதை வந்து நம்ம எங்கேயும் சுருக்கிடாமல் இழுத்துறாமல் நீங்கள் தையல் போடுங்க. பொறுமையாகவே தையல் போடுங்க. அப்போ தான் இங்கே சுருக்கம் நம்மளுக்கு விழுகாது, பார்க்க நீட்டாக தெரியும். ஓகேங்களா? சுருங்கி இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்கு நல்லா தெரியாது. ஸோ சுருக்கம் இல்லாத அளவுக்கு எங்கேயும் கிளாத்தை இழுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு தையல் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி ஒரு மாதிரி சுருக்கம் மாதிரி இழுத்து காமிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் வேணும்னா துணிகளை ரொம்ப இழுக்காமல் நீங்கள் கரெக்டாக வச்சு பொறுமையாக ஈக்குவல் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. ஈக்குவல் பண்ணி தைக்கிறது வேற, அதே துணியை மேலையும் கீழையும் இழுத்து தைக்கிறது வேற. 2 இதையும் நீங்கள் தையல் போட்டு பாருங்கள், உங்களுக்கே அதோட மெத்தட் எப்படின்னு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஃபுல்லாக பாட்டமில் இப்போ தையல் போட்டுக்கிட்டு வந்தாச்சு. வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறதும் புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஆல்ரெடி இதை வந்து எப்படி பின் பண்ணணுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதையுமே நம்ம எங்கேயும் வந்து இழுத்துறாமல் கரெக்டாக நம்ம மடித்து பின் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அதுவுமே உள்ளே ஏதாவது துணி சுருக்கம் இருக்குதா இல்லைன்னா கரெக்டாக நம்ம மடிச்சுட்டு வரோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பொறுமையாகவே நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம எங்கேயுமே துணிங்க வந்து இழுத்து நம்ம இந்த மடிப்புக்கு கரெக்டாக வருதான்ட்டு செக் பண்ணி பொறுமையாகவே நீங்கள் தையல் வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே, அதில் சென்டரில் மேலேயே தையல் போடுங்க. பின்னோட சேர்த்த மாதிரி ஊசியோ அந்த பின்னையும் வந்து சேர்த்த மாதிரி தையல் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு தைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தையல் போடுங்க. அதே மாதிரி இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த பின்னை எடுத்துடுறோம். எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், பின்னை ஃபுல்லாக நம்ம கீழ் சைடில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? தையலுக்கும் அதுக்குமே எதுவுமே தையலுக்கும் அது இப்போ இந்த நீடில் இருக்குது இல்லையா ஃபுட்டு, அதுவும் இந்த நீடிலும் பற்றாத அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா அதுலேயே வந்தால் நம்மளுக்கு ஊசி தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம மடித்து தைச்சிருந்தோம் பாருங்கள், இதோட இப்போ லைனிங்கையும் சேர்த்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதுவுமே
நம்ம பாட்டு கடகடன் ஸ்பீடாக தைச்சிட்டு போயிட்டோம்னா மேலே இருக்கிற கிளாத்தில் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் விழுகும். ஏன்னா கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய லைனிங்கு கீழே இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு அது தையல் போட்டோமான்னு தெரியாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக தையல் போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதையும் இதையும் சேர்த்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடுறோம். ரெண்டும் இழுத்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்து தையல் போட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 சைடுமே இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம தையல் போட்டாச்சு. போட்டுட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே அந்த நூலுங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ இது ஃபுல்லாக இப்போ ஃபினிஷிங் மேலே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ கீழே பாட்டம் சைடில் வந்து த்ரெட்டு வந்து இழுத்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பிளாக் கலராக இருக்குது இல்லையா, கிளாத் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக தெரியும், அதுலேயே மடித்து இருக்கும், இல்லைன்னா அது பிரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மடித்து தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த மெத்தடில் நம்ம தைச்சாதான் அது ஃபினிஷிங்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அதனால விருப்பம் இருக்கிறவங்க இதை தைச்சிக்கலாம். இப்போ இது தைக்கலைன்னா பிரிஞ்சிருங்கிற ஒரு இதில் தான் நம்ம இப்போ தைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி கீழேயும் நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கிறோம். இது தையல் இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுட்டதுக்கப்புறமா பார்க்கையில் கொஞ்சம் இன்னும் நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும். அந்த கீழே பாட்டம் சைடு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த தையல் போட சொல்கிறது. விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். ஒரு சில பட்டு இதுலலாம் வந்து நம்மளுக்கு அந்த கீழே வந்து பிரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அப்போ தையல் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப கிளாத் வந்து லேஸாக இருக்கிறதுனால தையல் போட்டால் தான் இதோட ஃபினிஷிங்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம தச்சு முடிச்சாச்சு. கீழே பாருங்கள், ஃபுல்லாக இதோட ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ தச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், எல்லாம் எடுத்துட்டு இப்போ டேபிள் போட்டு நம்ம அயனிங் பண்ணிக்க போகிறோம். அயனிங் பண்ணவும் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தோம் பாருங்கள், மடிப்பு. அந்த மடிப்பெல்லாம் நல்லா அமுங்கி வர்றப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக தெரியும். அதுக்காகத்தான் ஒரு அயனிங் பண்ணிக்குவோங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் ஒரு அயனிங் பண்ணிக்கிடுவோம். பட் இப்போ ஒருக்கா அயனிங் பண்ணி அடுத்தது நம்ம இந்த பெல்ட் இதுங்கெல்லாம் வைக்கிறப்போ அப்போ கரெக்டாக தெரியும். அதுக்காகத்தான் நம்ம இப்போ ஒரு அயனிங் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்து கரெக்டாக நீங்கள் அதுவும் மாதிரி ஹீட்னஸும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அயன் பண்ணுங்க. போட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் வருது பாருங்கள், மடிப்பு, அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம இப்போ இதையும் அயன் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பார்க்கல கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகேங்களா? அடுத்தது மேலே வந்து ஒரு பட்டி சைடை நம்ம எடுத்துருப்போம் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கட் பண்ணையில் எடுத்துருப்போம் இல்லையா, அதில் இருந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம இப்போ இந்த மேலே தைச்சிருந்தோம் இல்லையா, அதில் இருந்து இப்போ உள் சைடில் இருந்து தையல் போடுறோம். ஓகேங்களா? கவனமாக பாருங்கள், உள் சைடில் இருந்து தையல் போடுறோம். அது இல்லாமல் உள்ளே இருக்கிற மடிப்புங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒருக்கா செக் பண்ணி இழுத்து விட்டு நீங்கள் தையல் போடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நம்ம இதை ஒரு சைடில் இப்போ நம்ம தையல் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து ஹூக்கெல்லாம் கட்டுவோம் பாருங்கள், பின்னு ஐ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு போடுவோம் இல்லையா ஐ கட்டுறது, அந்த மெத்தடில் இப்போ நம்ம இது உள் சைடில் இருந்து வெளி சைடு திருப்பணும். ஓகே, அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே சமயம் துணிகள் எதுவும் கீழே சுருக்கங்கள் இருக்கா என்னான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் தையல் போடுங்க. த்ரெட்டு இதுங்கள்லாம் இருக்கிறத தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்துட்டு இப்போ ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கிறோம். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு கூட தையல் போட்டு பழகுங்க. ஓகேங்களா? பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்து விட்டு பின் பண்ணிட்டதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள், ஃபுல்லாக இப்போ தையல் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஃபோல்டிங் சைடில் அங்கிட்டு மடித்து இப்போ தையல் போட்டு முடிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து ஒன் சைடு இப்போ உள்ளே வந்து நம்ம தைச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இதை வந்து வெளியே அப்படியே நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்குள்ள அந்த எட்ஜில் வந்து அந்த சைடில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா
இப்போ நம்ம அதை அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணி மெயின் கிளாத்தில் மேலே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரோம். ஓகேவா? பாருங்கள், அந்த தையல் உள்ளே நம்ம தையல் இருந்தது பாருங்கள், அந்த தையலெல்லாம் மடித்து உள்ளே போயிடும். ஸோ அந்த தையல் போட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது வெளியே. அதனால் பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கரெக்டாக கார்னர் எட்ஜிலேயே தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஸ்டிச்சிங் வந்து கார்னரில் போடுங்க. அதே மாதிரி துணிகள் எங்கேயும் இழுத்துருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த கிளாத்து, இந்த ஸ்டிச்சிங் இதெல்லாமே ஃபோல்டு பண்ணி இப்போ எல்லாத்தையும் மறைச்சி இப்போ இதில் மேலே நம்ம இதை தையல் போட்டுக்கிட்டு வரோம். அதே மாதிரி கார்னரில் போடணும், சென்டரில் போட்டுறாதீங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதே மாதிரியே போட்டு ஃபுல்லாக இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம மடிக்கலை. ஸோ அதையும் நம்ம மடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை மடித்து தைச்சிட்டு அடுத்தது நம்ம இந்த விட்டதில் இருந்துட்டு நம்ம அந்த இதில் நம்ம ஓவர்லாக் போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவு தாங்க. இப்போ மேலே வந்து நம்ம பெல்ட் சைடு வர்றதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபுல் ஃபினிஷ் பாருங்கள் இப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு கேப்பில் மேலே தையல் போடணும். இப்போ நம்ம கீழே பாட்டம் சைடு கீழ் சைடில் நம்ம தையல் போட்டுறதும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்குக்கு மேல் சைடில் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டு கிளாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபுல்லாக இப்போ பாருங்கள், எடுத்து விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ 4 துணி இருக்குது இல்லையா, மெயினும் லைனிங்கும். அதில் ஒரு 5 இன்ச்சஸ் இறக்கம் விட்டுக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு நீங்கள் இறக்கி அந்த இதில் இருந்து நம்ம துணியை வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து இந்த 4 கிளாத்து இருக்குது இல்லையா, இதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு நீங்கள் விட்டுருங்க. 4லேருந்து 5 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? விட்டுட்டதுக்கு அப்புறமா இப்போ அந்த விட்டதில் இருந்து அந்த 4 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? லாக் போட்டுட்டு கொஞ்சம் வந்து அதில் இருந்து நம்ம இப்போ மெயின் கிளாத்தை மட்டும் எடுக்கிறோம். லைனிங்கை மேலே விட்டுட்டு இப்போ மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்து அதில் இப்போ நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் 4ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்தது மெயின் கிளாத்தை மட்டும் கொண்டு வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தையல் போட்டுக்கிட்டே வந்ததும் கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக இருக்குது. பார்த்தீங்களா? எந்த வித அப் அண்ட் டவுன்ஸும் இருக்காது. ஸோ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டடாக எல்லாம் பர்ஃபெக்டடாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரி இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம லைனிங்கையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மெயின் கிளாத் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? முடிச்சுட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ மெயின் கிளாத்தை தைச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ 4 இது லாக் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த இதில் இருந்து இப்போ லைனிங் கிளாத்தை கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ அதே மாதிரியே இப்போ மெயின் கிளாத்து துணி எதுவும் முன்னாடி வந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எல்லாம் உள்ளே தள்ளி இப்போ வெறும் லைனிங்கை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ லைனிங்கை மட்டும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஃபுல்லாக அந்த துணிங்களை உள்ளே வந்து அதை எடுத்துருங்க, இல்லைனாக்கா அதில் நம்ம தையல் போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கிளாத் எதுவும் வராத அளவுக்கு பார்த்துட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இதையுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்ம சைடில் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சைடில் அட்டாச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சது இல்லையா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து எல்லாம் கிளியராக முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தைச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது இந்த சைடில் நம்ம ப்ளவுஸுக்கு ஹூக் கட்டுற மாதிரி ஹை கட்டுற மெத்தடில் நீங்கள் இப்போ கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? அந்த மெத்தடில் கொண்டு வந்து இதில் வந்து ஹூக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஹூக் கட்டுறதுக்கு எப்படி மெயின் கிளாத் மேலே வச்சு நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த மெத்தட்லையே 2 சைடுமே போடுங்க.
இப்போ இது வந்து மேலே நம்ம தையல் போட்டு அதை அப்படியே இப்போ நம்ம உள்ளே தள்ளிடுவோம். மடிச்சுட்டு அப்படியே நம்ம அதை உள்ளே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இது வந்து ப்ளவுஸுக்கு ஹூக்கும் ஹையும் கட்டுற மெத்தடில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரியே இப்போ பண்ணியாச்சு. இப்போ ஹூக்கு கட்டுற இது வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஐ கட்டுறதுக்கு நம்ம லைனிங்கில் உள்ளே இருந்து தான் வெளியே கிளாத் வரும். ஓகேங்களா? பாருங்கள், அந்த மெத்தடில் இப்போ நம்ம அதே மாதிரியே உள்ளே வச்சு இப்போ வெளியே அந்த கிளாத்தை கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அந்த கிளாத்தை வந்து நம்ம உள்ளே தையல் போட்டு அதை நம்ம இப்போ வெளியே கொண்டுட்டு வருவோம். ப்ளவுஸுக்கு பண்ணுற மெத்தடில் தான் நம்ம இந்த ஓப்பன் பீஸ் சைடில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஊக்கு கட்டிக்கலாம், பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இதை வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஐ கட்டுவோம்லே அந்த சைடு மெத்தடில் இப்போ நம்ம இதுவும் போட்டு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இப்போ ஃபுல்லாக இதையும் நம்ம வந்து இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து அதே மாதிரியே ஐ கட்டுற மெத்தடில் கொண்டுட்டு வந்துட்டோம். அதையும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அந்த ரெண்டு இதையும் சேர்த்த மாதிரி சென்டரில் நம்ம அது ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது நம்மளுக்கு வந்து லாக் மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போ பார்க்குறப்போ பின் பண்ணவுமே நம்மளுக்கு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம அதை லாக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தையலுங்கள்லாம் எதுலேயும் போடுறதுன்னா எக்ஸ்ட்ரா அதை போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இது ஃபினிஷிங் இது ஆகிடுச்சு இல்லையா? இப்படி போட்டுக்குருவோம். ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து நம்ம நாட் வந்து ரெடிமேட்ஸ் இது தான் வைக்கிறோம். ஸோ அதையும் நம்ம இப்போ உள்ளே போட்டுறோம். உள்ளே நாட் வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டதுக்கு அப்புறமா அடுத்தது பாருங்கள், நாட் போட்டதுமே அந்த இது வருதுல லாக்கெட் இது மாதிரி அது வந்து நம்ம கீழே எண்டில் அதை போட்டு முடிச்சு போட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதை போட்டுட்டு நம்ம இப்போ அதையும் முடிச்ச போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஃபுல்லாக இப்போ இந்த இதுவும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம அதை ஒரு லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம்னா அடுத்து அந்த முடிச்சும் இதுவோ பிரியாது. அதுக்காக ஒரு லாக் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இப்போ இது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தையல் வந்து இப்போ எல்லாம் அதெல்லாம் கிளியராக எடுத்து முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் தைச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீட்டாக ஃபினிஷிங் முடிஞ்சு இந்த சைடில் வந்து ஹூக்கு கட்டணும். ஓகேங்களா? கட்டிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து மெயினில் வந்து மேலே ரொம்ப சுருங்குது பாருங்கள். அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக கார்னர் எட்ஜில் அந்த நாட்டை கீழே இறக்கிட்டு, நாட்டில் பற்றாத அளவுக்கு கீழே இறக்கிட்டு மேலே கார்னரில் தையல் போட்டுக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த பெல்ட் பீஸை பார்க்குறப்போ ஸ்ட்ரைட்டாக நீட்டாக தெரியும் பார்க்க. ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த இது மேலே வந்து அந்த தையல் போட சொல்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம இப்போ அதையும் தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை பார்க்கலே தெரியும், ஒரு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம ஹூக் கட்டுறதெல்லாம் பண்ணிவிட்டு அயனிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.